ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, முருங்கை மரத்தில் போய் காய இருக்கலாம்னு போனேன். மரம் வந்துட்டு சரியான ஹைட்டாக இருந்துச்சுங்க. அதனால் ஒரு குச்சி ஒன்று எடுத்து அடிச்சுட்டு பொறுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் குச்சி எடுத்து அடித்து பொறுக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த குச்சி நடனம் பார்த்தா தேக்கு மரத்தை குச்சி ரொம்ப வெயிட்டாக போச்சு. மரத்தில் ஏற முடியாத, மரம் ஏறினா சடன்னு உடஞ்சி போயிடும். அதனால் கீழே அடிச்சுட்டே பொறுக்கி ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த முருங்கைக்கீரையில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா முருங்கைக்காயும் முருங்கைப்பூவும் எடுத்துக்கிட்டேன். வீட்டுக்கு வந்து வரமிளகா 4, ஒரு 2 வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் தக்காளி எல்லாம் எடுத்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையை ஒரு வடை சட்டியில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டோம். அதில் பார்த்திங்கன்னா முருங்கைப்பூ நம்ம நிறையா சேர்த்துருக்குறோம். அடுத்தது ஒரு வடை சட்டி வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிட்டோம். ஹீட் ஆனதும் நம்ம கடுகு சேர்த்த மாட்டோம். அதுக்கு பதிலாக நம்ம மிளகு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். சளி வந்து சீக்கிரம் போக்கும். அதனால் மிளகு போட்டுக்கிட்டோம். மிளகு போட்டோடனே நல்லா பொரிச்சு வரும்போது மிளகாய் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். ஏன் மிளகா ஃபஸ்ட்டு போடுறோம் அப்படின்னா, எண்ணெயோட ஹீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மிளகா காரம் ஃபுல்லாக எண்ணெயில் ஏறிடும். நம்ம ஏதாவது அடுத்தது கீரையை போடும்போது அந்த காரம் ஃபுல்லாக கீரையில் ஏறிக்கும். அப்புறம் பூண்டு போட்டுக்கிறோம். பூண்டு போட்டோன்னா கருவேப்பிலை போட்டு நல்லா வணங்கினோடனே அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா ப்ரௌன் கலரில் ஆனோடனே அதுக்கப்புறம் நம்ம நல்லா வதக்கி விட்டு தக்காளி எடுத்து கொட்டிக்கலாம். தக்காளி கொட்டி நல்லா வதக்கிட்டு இருக்கலாம். தேங்காய் மட்டும் ஒரு முடி சொல்லிட்டாமா. அது உடஞ்சி போச்சு. எப்படி கோணையா நீ எந்த ஆயுமே சரியில்லைன்னு நானும் சொல்றேன். அது உடஞ்சிட்டு வேணாம பண்ணுவேன். தேங்காய் உடச்சி நல்லா உடைக்க தெரியாது. வெயில கிடந்துச்சு தேங்காய் ஏற்கனவே வெடிச்சு போச்சுமா. வெடிச்சு போன தேங்காய் எப்படி உடைக்க முடியும்? வீரல தான் போவோம். வாய் பேசணும். தேங்காய் உடைக்கிறது பழப்புக்கு என்ன வித்தியாசம்? சுப்புடியா சத்து வருமா? நிறைய சத்து. அப்படிந்தா இந்த ஒரு வீடி சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரி வச்ச தேங்காய் 2 முட்டை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா முருங்கைக்கீரையில் முட்டை போட்டு நம்ம சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எடுத்து வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பு கொஞ்சமாக மொண்டேன். குடித்தா நம்ம உடம்புல இருக்கிற சளியெல்லாம் கரைஞ்சி வந்துடும். முருங்கைக்கீரை சூப் குடிச்சு பார்த்தேன், சரியான டேஸ்ட்டு. நீங்களும் கொஞ்சம் குடிச்சு பாருங்கள். குடிச்சு பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரையில் தேங்காய் போட்டு கொஞ்சமாக எங்கள் அம்மாவுக்கு வணக்கி எடுத்து வச்சுட்டு நான் வந்துட்டு 2 முட்டையை ஆட் பண்ணி வணக்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டேன். ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி முருங்கைக்கீரையும் முட்டையும் வணக்கி சாப்பிட்டா நம்மளோட ஹீமோக்ளோபின் லெவல் வந்து அதிகரிக்கும். ஹீமோனா அயன், குளோபின்னா ப்ரோட்டீன் பதிலாக நம்ம முட்டையை ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஆட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்பு ஹெல்த்தியாகவும் ரத்தம் அதிகரிக்கும். சரி, எங்கள் அம்மாட்ட சாப்பாடு கொண்டு போய் போட்டு கொடுத்துட்டு நாமளும் சாப்பிட்லான்னு உள்ளே வந்தேன். அப்புறமா தான் தண்ணி கேட்டுச்சு. சரி, தண்ணி ஒரு சமூகம் கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தண்ணி கொண்டு போய் கொடுக்க போனேன். என் அம்மா நான் வீடியோ எடுக்கிறத பார்த்தோன்னே தடி எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி போமா அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு சொம்ப கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டுங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தட்டை எடுத்துக்கிட்டேன். என்னோடய தட்டில் கொஞ்சமாக சாப்பாடு போட்டு நாமளும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சரியான பசி, காலிலேருந்து ஒர்க்குங்க. அதனால் உள்ளே வந்து அப்படியே முட்டை பொரியோடு அந்த கீரையை தொடும்போது சாஃப்டாக இருந்துச்சு. சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போய் உக்காந்தேன். உங்களுக்கு கொடுக்காமல் சாப்பிட்றது எனக்கு மனசு இல்லை. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஊட்டி விட்டு நானும் சாப்பிட்டேன். சாப்பிட்டோன்னே உள்ளே ஒரு நார்மலி மாட்டிச்சு. எடுத்து பார்த்தா அது முருங்கைக்கீரையில் இருக்கிற தண்டு. சரியான டேஸ்ட்டு, சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்கள். சரியான டேஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு வரமிளகா இருந்துச்சு.
அந்த வரமிளகா எடுத்து அப்படியே லைட்டாக வாயில் வச்சு கடித்து சாப்பிடும்போது அந்த காரத்தோட அது இன்னும் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சுங்க. பழைய சாதத்தில் அந்த மாதிரி முருங்கைக்கீரை பொரியலும் பழைய சாப்பாடு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்குங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பபாய்.